பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ரூத் புஸ்தகத்தில் உள்ள 4 அதிகாரங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். வரலாற்று அடிப்படையில் ரூத் புத்தகம் நியாயாதிபதிகளின் காலத்தில் ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தில் நடந்த சம்பவங்களை விவரிக்கிறது. கிமு 1575 முதல் 1050 வரைக்கும் உள்ள காலகட்டத்திலே இந்த சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம். பூகோள அடிப்படையில் முதல் 18 வசனங்களில் கண்ட நிகழ்ச்சிகள் இடம் மோவாப் தேசம். அது சவக்கடலுக்கு கீழே உள்ளது. மீதி பகுதியில் நடந்த சம்பவங்கள் நடந்த இடம் யூதாவின் பெத்லெகேம் அல்லது அதற்கு உள்ள இடமாகும். இறையியல் அடிப்படையில் ரூத் புத்தகத்தின் எபிரேய வேதாகமத்தின் 3ஆம் பகுதியில் 5 சொல்களில் ஒன்றாக இது அமைந்திருக்கிறது. ஹகியா கிராஃபா என்று பரிசுத்த வேத எழுத்துக்கள் என பொருள்படும் வகையிலே இதற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களின் வருடாந்திர பண்டிகைகளில் உள்ள விருந்துகளில் இவற்றில் ஒன்று அனைவரும் கேட்கும்படி வெளியிடத்தில் சத்தமாக வாசிக்கப்படும். ரூத் சரித்திரத்தின் முக்கிய பகுதி அறுவடை காலத்தில் நடந்தபடியால் இந்த புத்தகம் வழக்கமாக அறுவடை விருந்தில் வாசிக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ரூத் புத்தகத்திலே ஒரு பெண்ணின் பெயரில் எழுதப்பட்ட வேதாகமத்தில் 2 புத்தகங்களில் ஒன்று ரூத் ஒன்று, இன்னொன்று எஸ்தர். நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் அக்கிரமங்களால் நிறைந்து தேவனை மறந்து விசுவாசத்தை மறுதளித்து கொண்டிருந்த இருண்ட சூழ்நிலையில் குழப்பமான நாட்களில் பெத்லெகேமில் உள்ள தெய்வ பயமுள்ள ஒரு குடும்பத்தின் சந்தோஷங்களையும் துக்கங்களையும் இந்த புத்தகம் விவரிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் புறஜாதியார் மனம் திரும்பி ஆண்டவர் மேல் விசுவாசம் கொண்டு இஸ்ரவேலுடன் இணைந்து கொள்வதன் மூலம் தேவனுடைய மீட்பு திட்டம் நிறைவேறுவதை இந்த புத்தகத்திலே நாம் காண முடியும். இந்த புத்தகம் முழுவதிலும் மீட்பு என்பது மைய கருத்தாக உள்ளது. மீட்கும் உறவினராக போவாஸ் செயல்படுவதை நாம் காண முடியும். இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்திற்கு பழைய ஏற்பாட்டிலே இது நிழலாட்டமாக இருக்கிறது. இந்த புத்தகத்திலே சிறப்பான ஒரு வசனம் உண்டு என்று சொன்னால், மோவாபில் இருக்கும் பொழுது ரூத் தன் மாமியாரிடம் சொன்னதான வசனம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத்தின் புத்தகம் வாழ்க்கையில் ஏற்படும் போராட்டங்களையும் துன்பங்களையும் அப்படியே சித்தரிக்கிறது. எனினும் தேவன் பேரில் உள்ள விசுவாசமும் அது தேவ பக்தியில் உள்ள உண்மைத்தன்மையும் எப்படி தேவன் துன்பங்களை வெற்றியாக மாற்றுகிறார், சந்தோஷமாக மாற்றுகிறார் என்பதை இந்த புத்தகம் விவரிக்கிறது. முதல் அதிகாரத்திலே நகோமி அந்த மோவாப் தேசத்திற்கு தன் குடும்பத்தாரோடு செல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். இதோ அங்கே பஞ்சம் வந்தபடியினாலே, பெத்லெகேமிலே பஞ்சம் உண்டாயிட்டபடினாலே தன் பிழைப்புக்காக மோவாப் தேசத்தை நோக்கி போகிறதான இந்த நகோமி குடும்பத்தார், அந்த கணவன் பேர் எலிமெலேக்கு, 2 குமாரர்கள் மக்லோன் மற்றும் கிலியோன். அவர்கள் போன பிறகு அங்கே தன் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து விடுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து அங்கே மோவாபில் பெண் கொண்டு 2 பிள்ளைகளுக்கும் அவர் மனம் முடித்து வைக்கிறாள். ஆனால் ஒரு பால், மற்ற மருமகள் பேர் ரூத். இந்த ரூத் ஆண்டவரை பற்றி கொண்டு வருகிறாள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பற்றி அதைத்தான் இந்த புத்தகத்திலே காண்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே நம்மையும் அவரது பிள்ளைகளாக அங்கீகரித்து சர்வவல்லவர் தாமே பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.